ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரைடே மார்னிங் ஒரு 4:30க்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டேன். அப்போது உடனே டைம் வேஸ்ட் பண்ணண்டா, ஏதோ கொஞ்சம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் ஆல்ரெடி ஒரு நாள் படிச்சிருந்தேன். அதை ஒன்ஸ் ரீகால் பண்ணிவிட்டு அதில் விட்ட டாப்பிக்கையும் நம்ம கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சு கொஞ்சம் நேரம் அதை உட்காந்து படிச்சுட்டே இருந்தேன். ஆக்சுவலாக அதில் பாலிட்டியில் எப்படின்னா, நம்ம எத்தனை வாட்டி படித்தாலும் இந்த ஆர்டிகல்ஸ்லாம் திரும்ப திரும்ப மறக்கிற மாதிரியே தான் இருக்கும். எனக்கு அப்படி தான் எல்லா தடவையும் எக்ஸாமுக்கு படிக்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் இப்போ அடுத்து நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு மறுபடியும் புக் எடுத்து பார்க்கும்போது மறந்த மாதிரியே ஒரு ஃபீல். ஸோ இந்த தடவை என்ன யோசிச்சிருக்கேன்னா, எதர் புரிஞ்சு படிக்கணும். இன்கேஸ் நம்மளுக்கு அது புரியலையா, ஏதாச்சும் ஒரு ட்ரிக்கு, ஏதாச்சும் ஒரு ஸ்டோரி மாதிரி ஏதாச்சும் ஒரு க்ளூ வச்சு படிக்கணும் அப்படின்னு சொல்லி இதுதான் பிளான் பண்ணியிருக்கேன் இந்த வாட்டி. அதனால் மேக்ஸிமம் இது எனக்கு புரிகிறதெல்லாம் ஓகே, புரியாத ஒரு சில இதெல்லாம் நம்மளால் மக்கப் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம மக்கப் பண்ணால் அது மறந்து போகுது. அதுக்காக ஏதாவது ஒரு ஹிண்ட் மாதிரி, ஏதாவது ஒரு ஸ்டோரி, அந்த மாதிரி ஹிண்ட் மாதிரி. யூஸ்வலாக ஹிஸ்ட்ரியிலலாம் நம்ம ஸ்டோரி பேஸ் பண்ணி படிப்போம், ஸ்டோரியாக ஞாபகம் வச்சுப்போம் இல்லையா. அது மாதிரி நான் ஒரு சில ஹிண்ட் மாதிரி வச்சு தான் இப்போது இதை படிச்சுட்டு இருக்கிறேன். அப்புறமா இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நான் எங்கேருந்து கலெக்ட் பண்ணுறேன், எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அன்றைக்கி அப்புறம் சோஷியல் படித்து முடித்ததுக்கப்புறவு தமிழ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். ஆனால் தமிழ் படிக்கிற இன்ட்ரெஸ்ட்டு சுத்தமாகவே இல்லை. அதனால ஓகே, அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அதுக்கப்புறமாட்டு எதுவுமே படிக்கலை. சோஷியல் மட்டும்தான் அன்றைக்கி மார்னிங் ஒரு 4:45 படிக்க ஆரம்பித்தது. ஒரு 5:45, 6 வரைக்கும் தான் படித்தேன். அதுக்கு மேலே படிக்கலை. அதுக்கப்புறவு கிளம்பிட்டேன். அப்புறமா டெலகிராம் குரூப்பில் இருந்து தான் நான் மெட்டீரியல்ஸ் நிறைய கலெக்ட் பண்ணுவேன். டெலகிராம் குரூப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய லிங்க் டஃப், அதுக்கப்புறவு டிஎன்பிஎஸ்சி மெட்டீரியல் ஷேரிங் குரூப், அந்த மாதிரி நம்ம டைப் பண்ணி சர்ச் பண்ணாலே நிறைய வரும். அந்த மாதிரி நிறைய இதில் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதில் டெய்லி டே ஷீட் அப்படியெல்லாம் நிறைய போடுவாங்க. அப்போ அந்த டே ஷீட்டில் உங்களுக்கு பெருசாக எதுவும் இருக்காது. ஒன்லி 1 பேஜ் இல்லை 2 பேஜ் போட்டிருப்பாங்க ஒரு நாளைக்கு. ஜிகே ஜென்ரல் இது எல்லாம் அதை பார்த்து தான் அதில் நம்ம அந்த ஒரு நாளைக்கு ஒரு பேஜுங்கிறப்ப நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். மொத்தமாக படிக்கிறது கஷ்டம், அது ஈஸியாக இருக்குது. அது ஃபோன்லேயே பார்த்து படிச்சுப்பேன். அதுக்கப்புறம் டுகெதராக நான் இதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு என்னைக்காச்சும் ஒரு நாள் கடையில் போய் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுப்பேன். அப்போது நம்மளுக்கு ரிவிஷன் பண்ணும்போது அதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். அது மாதிரி நிறைய ஃப்ரீ டெஸ்ட்டு போட்டிருக்காங்க. அதே மாதிரி மின்னல் வேக கணிதம் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க், ஒரு இது உண்டு. அதில் தான் தமிழ் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். தமிழில் ஏகப்பட்ட கொஷின்ஸ் தலை போட்டிருப்பாங்க. 100 குறிப்பு, அப்புறம் உரைநடை, பாடல் ஆசிரியர் குறிப்பு, அப்படி நிறைய விஷயங்கள் அதில் போட்டிருப்பாங்க. அதில் நம்ம டெஸ்ட்டு போடும்போது தப்பு இது படிக்காமல் நம்ம டெஸ்ட்டு போட்டாலுமே ஃபஸ்ட்டு டைம் தப்பு போடுவோம், செகண்ட் டைம் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.